நீங்கள் வேலையாக இருக்கும்போது, நீங்கள் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், என்ன ஃப்ரீயாக இருக்கிறியப்போ, ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எஸ் ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இல்லை, அதை நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஃப்ரீ, இல்லை நான் ஃப்ரீயாலாம் இல்லை அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா நோ ஐ எம் நாட் ஃப்ரீ அப்படின்னு பேசுங்க. சரிங்களா? ஐ எம் நாட் ஃப்ரீ அப்படின்னா நான் ஃப்ரீயாக இல்லை. இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ எம் நாட் கோல்ட் அப்படின்னா எனக்கு குளிரில் அப்படின்னு அர்த்தம், எனக்கு குளிராக இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ எம் நாட் லேசி அப்படின்னா நான் ஒன்றும் சோம்பேறி கிடையாது, நான் ஒன்றும் சோம்பேறி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஒன்றும் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம தமிழில் அந்த ஒன்றும் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுகிறது உண்டு, அது எங்கே இல்லை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஐ எம் நாட் ரிச் அப்படின்னா நான் ஒன்றும் பணக்காரன் கிடையாது, நான் ஒன்றும் பணக்காரன் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ எம் நாட் ஆங்க்ரி அப்படின்னா நான் ஒன்றும் கோபமாலாம் இல்லையே, நான் கோபமாக இல்லை. சரி, ஐ எம் நாட் ஸ்டூபிட், நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் களைப்பாக இல்லை, எனக்கு களைப்பாக இல்லை. ஐ எம் நாட் டயர்ட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ எம் நாட் டயர்ட், எனக்கு டயர்டாலாம் இல்லையே, நான் ஒன்றும் அப்செட்டாலாம் இல்லையே. ஏன் என்னோடய மூஞ்சை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா என்ன? ஐ எம் நாட் அப்செட் அப்படின்னா நான் ஒன்றும் அப்செட்டாலாம் இல்லை. சரி, நான் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் பொய் சொல்லலை. நம்ம தமிழ் எப்படி வேணால் பேசுவோம், எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ எம் நாட் லையிங் அப்படின்னு பேசலாம். ஆச்சுங்களா? சரி, நான் ஒன்றும் அழலை. என்ன அழற மாதிரி இருக்கு, அழறியா என்ன? இல்லையே, நான் ஒன்றும் அழலையே, நான் ஒன்றும் அழலை, நான் அழவில்லை. எப்படி பேசலாம்? ஐ எம் நாட் க்ரையிங் அப்படின்னு பேசலாங்களா? சரி, நான் ஒன்றும் ஜோக்கெல்லாம் பண்ணல, நான் ஒன்றும் காமெடிலாம் பண்ணல, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் ஜோக்கிங் அப்படின்னா நான் ஜோக் பண்ண கிடையாது, நான் ஒன்றும் காமெடிலாம் பண்ணலை, நான் ஒன்றும் காமெடி பண்ண கிடையாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நானாகவே இல்லை, நான் நானாக இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் நாட் மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் மை செல்ஃப், நான் நானாகவே இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் நாட் வெல் அப்படின்னு பேசலாம். இல்லைனா இந்த ஃபீலிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் இப்படி கூட பேசிக்கலாம். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னாலும் ஐ எம் நாட் வெல் அப்படின்னாலும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு பசிக்குது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு பேசலாங்களா? சரி, எனக்கு பசிக்கல அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி. சரி, எனக்கு திருமணம் ஆகவில்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, ஐ எம் நாட் மேரிட் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் மேரிட். நான் டீச்சர் இல்லைங்க, ஐ எம் நாட் அ டீச்சர். என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுதா? நான் டீச்சருங்க, ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட். இந்த நாட் அப்படிங்கிறத நாட் அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒன்றும் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. ஐ எம் நாட் அ பேபி, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. நான் ஒன்றும் ஹீரோ இல்லை, அப்படியே போய் பாஞ்சு அடித்து காப்பாற்றுறதுக்கு நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது, நான் ஒன்றும் ஹீரோ இல்லை. ஐ எம் நாட் அ ஹீரோ. சரி, எனக்கா பயமா அப்படின்னா என்ன? எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்காவது பயமாகுது. இந்த மாதிரி சும்மா உதார விட வேண்டிதான். எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ எம் நாட் அஃப்ரேட் அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஐ எம் நாட் ஸ்கேட் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் ஸ்கேட் அப்படிங்கிற வார்த்தையை விட, வாக்கியத்தை விட, இந்த ஃப்ரேஸை விட ஐ எம் நாட் அஃப்ரேட் அப்படின்ற ஃப்ரேஸ் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். எதுக்கு பொருத்தமாக இருக்கும்? எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்காவது பயமாகுது. பயமே என்னை பார்த்தா பயந்து ஓடும். இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு ஐ எம் நாட் அஃப்ரேட் அப்படின்னா எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, நான் ஒன்றும் பொய் பேசுகிறவன் கிடையாது. ஐ எம் நாட் அ லயர் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் அ லயர்,
அப்படின்னா நான் ஒன்றும் பொய் பேசுகிறவன் கிடையாது. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப்லயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.